ஸ்ரீ குருபியோ நமக. வள்ளலாரின் வழிபாட்டு முறையை பற்றி இங்கு ஆராயலாம். பகுதி தகுதி விகுதி எனும் பாட்டில் இகழில் இடையை இரட்டி தகவின் அர்ச்சித்தால் முன்னாம் அது கடையாம் கண்டீர் திருச்சிற்றபையானை தேர்ந்து. இப்பாடல் வள்ளல் பெருமானால் இயற்றப்பட்டு அது 2ஆம் திருமுறையில் உள்ளது. பகுதி தகுதி விகுதி என்பதில் இகழில் இடையை இரட்டி, பகுதி தகுதி விகுதி இம்மூன்றின் இடையில் உள்ள எழுத்து கு, இதை இரட்டித்தல் என்பதற்கு அந்த சொல்லின் அளவை 2 மடங்காக்கி ஒலித்தல் என்று பொருள் உள்ளது. அதன்படி இடையில் உள்ள எழுத்து கு என்பதை 2 மடங்காக்கி ஒலிக்க செய்தால் அது ஹூ அல்லது கு என்று ஒலியாகிவிடும். அதற்கு அழைத்தல் என்று பொருள் உள்ளது. அர்ச்சித்தால், அதாவது ஹூ அல்லது கு என்ற ஒலியால் இடைவிடாது அழைத்தால் மாறுகொண்ட ஹூவிலே மடிந்ததே சிவாயமே என்பது சிவவாக்கியர் பாடல். அதாவது அழிக்கும் தன்மை கொண்ட சிவத்தை அருளுடையதாக ஆக்க சிவமானது இடைவிடாது அழைக்கப்பட்டு கொண்டே, அதாவது அர்ச்சிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அத்தகைய அர்ச்சனைக்குரிய இரகசியத்திலும் இரகசியமான சித்த புருஷர்கள் பயன்படுத்திய வார்த்தையே மாறுகொண்ட ஹூ என்னும் மந்திர சொல். சத்குருவின் அருள் சித்திக்கின் அதன் மூலம் மாறுகொண்ட ஹூ என்னும் ஒளியால் இடைவிடாது சிவத்தை அர்ச்சித்தால் முன்னாம் பகுதி தகுதி விகுதி என்னும் சொற்களில் முன்னுள்ள எழுத்துக்களாலான பதவி, அதாவது பதவி என்பது வரும். பதவி என்பது சிவபதத்தை குறிப்பது. அது கடையாம். பதவி ஆகிய சிவபதம் என்னும் நிலை வந்தால் கடைசி எழுத்தினை கூட்ட தி பிளஸ் தி இம்மூன்று தீ வரும். அதாவது முத்தி மோக்ஷம் கிடைக்கும். இவ்வாறு வள்ளலாரின் நயம் அர்ச்சிக்க வேண்டிய மந்திரத்தை மட்டும் குறிப்பாக சொல்லாமல் பகுதி தகுதி விகுதி என பிரித்து ஒரு மனிதன் அதை குருவின் வழியே பெற அதற்குரிய தகுதியையும் அது சென்றடையும் மூலத்தை பகுதி என்பதாகவும் அதன் வழியே அவன் அடைய வேண்டிய இலக்கை விகுதி என்பதாகவும் நயம்பட கையாண்டு அதன் மூலம் தாம் வழிபட்ட முறையை நமக்கும் குறிப்பாக அருளியுள்ளார். அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை.